என் அன்பு தங்கமே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த வெற்றி விடியலில் என் குழந்தையை உன்னோடு பேசிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். ஒரு 5 நிமிடம் மட்டும் என் பிள்ளை நீ ஒதுக்கி கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்களை அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுவேன். என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் சரியாக இல்லை என்றாலும் சரி, அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு, உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளுக்கு நீ பதில் சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என்பதனைத்தான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை எல்லாவற்றையும் நம் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும் சரி, அரையும் குறையுமாக கிடைத்தாலும் சரி, நமக்கு திருப்தி என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைத்து விடுவதில்லை. சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுதும் கூட நமக்கு அது வாய்த்து விடவில்லை. இப்படித்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நம்ப முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். யார் நம்மோடு இருப்பார்கள் என்று நினைத்தோமோ அவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு செல்லும் பொழுது அதை நம்மால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. அதே நேரத்தில் நாம் நம்பாமல் வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்தவர்கள் சட்டென்று சில நேரங்களில் நமக்கான உதவிகளை கொண்டு நம் முன்னால் வந்து நிற்பார்கள். இதை நாம் இவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லையே என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி விடுவார்கள். ஏனென்றால் மனிதன் மனம் மாறக்கூடியது அல்லவா? ஒவ்வொரு நொடியும் இவர்களின் மனது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும், எந்த துன்பங்கள் உன்னை சுற்றி வந்தாலும், இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை எப்படியாவது நாம் இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்பதனை யோசிக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த யோசனைக்காகவாவது அம்மா இன்று உன்னோடு பேசிவிட வேண்டும். இந்த பஞ்சமியில் உனக்கான நல்ல செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் இன்று உன் இல்லம் தேடி வருவது உறுதி. நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போவது உறுதி. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்று நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போவதும் உறுதி. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாம் எண்ணி நீ எப்பொழுதுமே வருத்தப்படாதே. இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து எப்பொழுதும் என் குழந்தை நீ வேதனைப்படாதே. உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது கடமை. உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களுக்காக எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நான் நடத்தும் பொழுது இதில் மிக பெரிய ஆபத்துகள் எல்லாம் எதுவும் உனக்கு வந்துவிடப் போவதில்லை. அதற்கு மாறாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற விஷயங்களும் சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் பொழுது பல நேரங்களில் இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்கு கிடைத்திருக்கின்றது. சில நேரங்களில் வேண்டும் என்றே நீயே சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றாய். அதற்கு காரணம்
எங்கே நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்று தெரிந்தால் நாம் இதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்போமோ? இருக்கின்ற பிரச்சனைகளையே தூக்கி சுமக்க முடியவில்லையே, மேலும் மேலும் பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருப்பாய் அல்லவா? அப்படி நீ நினைக்கின்ற நேரத்தில்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான கஷ்டங்களை கொடுக்கும். எப்பொழுது என்ன வந்தாலும் பரவாயில்லை, துணிந்து நாம் செயல்பட வேண்டும், துணிந்து இதை நாம் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்பொழுது உன் பிரச்சனைகள் அத்தனையும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நினைத்ததை எல்லாம் நாம் அடைந்து விட வேண்டும். வேண்டும் என்றே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடக்கும். நீ ஒருபோதும் இதிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்த வெற்றியை தொட்டு உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் நடத்துகின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக நீ மிக பெரியதொரு மாற்றத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். எல்லாமும் இத்தோடு முடிவதில்லை. இன்னமும் பல காலம் நிச்சயமாக இருக்கின்றது. இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் இருக்கத்தான் செய்கின்றது. எல்லாவற்றையும் மீட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக கொடுக்க என்றும் முன்னராகி நான் வருகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். வராகியின் அன்பு பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே மனதில் தைரியமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நீ அந்த நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் நிச்சயமாக ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நீ உணர முடியும். கண்ணீரும் கவலையும் இங்கு யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது. அதுபோல சந்தோஷமும் யாருக்கும் இங்கு நிரந்தரமானது கிடையாது. அதனால் எதை பெறுவதாக இருந்தாலும், எதை விட்டு விலகுவதாக இருந்தாலும் சரியான தருணத்தில் சரியான விஷயங்களை பெற்றிட என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். நல்லது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்தில் என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றும் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ உறுதி செய்து கொள். சுற்றி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். என் குழந்தையே, இன்று நான் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற நொடியை எல்லாம் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்பதனால்தான். இனிமேலாவது உனக்கு என்ன நடந்தாலும் அதில் உன்னை காக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு யாருடைய உதவிக்காகவும் யார் பின்னாலும் சென்று நிற்காமல், யாரிடத்திலும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ எதற்காகவும் கையேந்தி விடாமல் மன நிம்மதியோடு இருக்க பழகு. நான் எப்பொழுதும் போல உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தும் இங்கும் எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது. யார் சொல்லியும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் எல்லாமுமே மாறும், எல்லாமுமே மாற்றத்தை காணும். ஆனால் அதற்கு அந்த நொடியில் நீ நினைத்ததை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி இருக்க வேண்டும். தயக்கம் காட்டக்கூடாது. இந்த தயக்கம்தான் உன்னை எப்பொழுதும் அடுத்த அடியை எடுக்க வைக்காமல் உன்னை அப்படியே ஓரிடத்திலேயே அமர வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இன்று வெற்றியாக உறுதியாக உனக்கான தேவைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதனைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.